ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பென்னை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோதுமை கேக்கு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை கேக் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு, சர்க்கரை, தயிர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி முட்டை சேர்க்காமல் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவெல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து 1 கப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தப்புறம் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை, நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில், எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். அப்படி கேக் பண்ணும்போது வாசம் வரும், அதுக்காக தான். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் டின்னில் எண்ணெய் தடவி பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கேக் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். கேக் டின்லாம் ஊற்றியாச்சு. குக்கரில் ஆல்ரெடி உப்பு போட்டு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன், ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் டின்னை இதில் வச்சிடலாம். கேக் டின்னை வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். கேக்கு நல்லா வெடிச்சு வந்திருக்கு. வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். குச்சி விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் வெந்துருச்சு. கோதுமை பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறணும். அப்புறம் சைடில் லைட்டாக கத்தி விட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. சூப்பரான கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பாருங்கள், இப்போ வெட்டி காமிக்கிறேன் எவ்வளோ கத்தி சாஃப்டாக இறங்குதுன்னு. இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி கோதுமை கேக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.